புரிந்தவர்கள் அனைவரும் சுய ஒளி தான். மற்றவங்களை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ ஆன்மீக இப்பெல்லாம் பார்த்திருப்பீங்க, குருவாக இருப்பார், சீடன் கடைசியில் சீடனாக தான் இருப்பாங்க. இங்க ஒண்ணுதான் சுய ஒளியை ஏற்றி வைக்கிறார். நீங்கள் சுய ஒளியாக இருந்தால் உங்களால் பல சுய ஒளிகள் உற்பத்தியாகும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்துல பாதி பேர் இந்த ஞானம் வந்துட்டாங்க அப்படின்னா மீதி பாதி பேர் வரது வெகு விரைவில் நடந்துடும். இந்த கம்யூனிகேஷன் இது ஒண்ணும் இல்லப்பா, இப்படி எளிமையா கொடுத்துட்டாங்க, இதுதான் இயற்கை. நீங்க கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அது வீச்சு எங்கேயோ போயிடும். ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாவே அந்த ஊர் சுபிச்சமா இருக்குமா, ஊர் முழுக்க ஞானியாக இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப உண்மையில ஒரு காய்கறி கடைக்காரன் ஞானியா இருக்கிறாங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஞானியா இருக்காங்க, ஒரு குடும்ப பெண் ஞானியா இருக்காங்க. ஒரு ஞானி இருந்தாதான் வித்தியாசமா இருக்கும், அவரை பார்க்க எல்லாம் போவாங்க. எல்லாருமே ஞானி ஆயிட்டா ரொம்ப ஒரு அற்புதமான தருணம் இந்த புவியில் நடக்க போகுது. அதை ஆரம்பிக்கிற இடம் நம்ம தமிழ்நாடா இருக்க போகுது. இது சென்றடைய வேண்டிய இடம் இந்த உலகம் முழுவதுமா இருக்க போகுது. நாமெல்லாம் அதுக்கு காரணமா இருக்க போறோம். நாம எல்லாருமே ஸ்ரீ பகவத்தே அவர்கள் மூலம் ஞானம் பெற்றவர்கள் என்ற பெருமை உங்களுக்கும் கண்டிப்பா சேரும். ஏன்னா நம்ம அவர் வாழக்கூடிய காலத்தை வாழ்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுல அவரால் ஞானம் பெற்றவர்களா நம்ம மாறுறதுங்கிறது நம்ம செய்த பாக்கியம்.